ஃபேமஸ் ஃபார் தோனி மாதிரி. ஆனால் ஒரு ட்ரெயின் வேணும் ஏறி போயிடலாம், வாழ்க்கையை மாறுதுன்றாங்க. இன்னும் மாறாமல் தெரியல. அடிக்கடி கிட்டத்தட்ட 7 வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். 7 வருஷமாக, 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது. சும்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் கையில் ₹1 காசு இல்லை. பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி எதுவும் வராது. போய் போகிற வேலைக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வேலைக்கு போயிட்டு வந்து அந்த காசை வச்சு தான் நம்ம வேணால் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒன்றும் காசு அப்புறம் பாத்திரம் சம்பாதிச்சு வைக்கலாம். நம்ம சம்பாதிச்சா நம்ம இவ்வளோ நாள் வாய்க்கிறோம், இனிமேல் அப்படியே ஓட்டுவோம். ஏதோ இங்கேருந்து விட ஒரு சம்பளம் அதிகமாக கொடுக்குறான்னு போகிறோம். சம்பளம் அதிகமாக இருக்கா இல்லையா ப்ரூவ் பண்ணுறோம். யூடியூப் சேனலில் யாரும் ப்ரூவாக இல்லைன்னு பார்க்குறோம் ஒரு கை. அப்படி தான் இனிமேல் இந்த வீடியோ போடுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்படி தான் யார் குறையிறோம். ஓகேங்களா? ஏன் இந்த பாட்டு பாடுறேன்னா, கடவுள் பற்றி தெரியும். என்ன பண்ணுறது? இலவசமாக காப்பாற்றாங்க, இனிமேலும் காப்பாற்ற போகிறாங்க. ஏதோ ட்ரெயின் வர மாதிரி இருக்குது. என்ன ட்ரெயின்னு தெரியல. எக்ஸ்பிரஸ்ஸா அதுதான் தெரியல. அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணாங்க. நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிட்டானுங்க ஸ்டேஷனை. அனௌன்ஸ்மெண்ட்டு தான் பண்ண மாட்டாங்க. கோவிட் ஆகிடும் தூங்கிருப்பாங்க. சொல்ல முடியாது. பெங்களூர் போகிறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம், நம்ம அடுத்து வீடியோ சுற்றி மாதிரி ஆகிறோம். அந்த மாதிரினா உடம்புலனா கொஞ்சம் அந்த மாதிரி குண்டாக இருப்பேன்னு வேறு. மற்றபடி ஒன்று என்னை விட எல்லோரும் என்ன கலாச்சி தான் இருக்குது. நான் யாரையும் கலாய்க்க மாட்டேன். அப்படியே விட்டோம் இந்த சண்முகம். நம்ம சேனல் செக் பண்ணி சண்முகம் ஏஎம் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இப்படியே வீடியோ எடுக்க பார்க்குறேன் பேசிட்டு. டைம் 12 ஒன்றும் 45 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. நம்ம உட்காந்து தனியாக காலாட்டிட்டு ஊட்டிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு சுற்றி 4 பேர் தான் இருக்கானுங்க. அதுவும் எந்த ஊருக்கு போகிறான்னு தெரியல. நம்ம போகும்போது பெங்களூர் கூட காலையில் 5 மணிக்கு போயிடும். 5 மணிலேருந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. காலையில் 9 மணிக்கு மேலே தான் இன்டர்வியூ. அது கூட எப்படின்னா ஒரு பேமெண்ட் அமௌண்ட்டு கேட்டுருக்காங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கடைசியாக சொல்கிறேன். போய் பாருங்கள் வீடியோ மட்டும். இன்னும் போகிற ஜேர்னி வர்ற ஜேர்னி மொத்தத்துக்கு போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நியூ இயர் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறோம் பெங்களூரில். நாளைக்கு எப்படி நைட்டு வரப்போதில்லை, வந்தாலும் வேஸ்ட்டு. அதனால் பெங்களூர் செலிப்ரேஷன் அப்படின்னு ஃபேஸ்புக் லைவ் போட்டுக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே. ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு கேமரா வச்சுட்டு கூட வலிச்சான்.